திருமண நிதி உதவியுடன் கூடிய தங்க நாணயம் வழங்கக்கூடிய விழாவில் விழா பேருரையாற்றி பயனாளிகள். இன்றைய தினம் விருதுநகர் மாவட்டத்தில் சிறுபான்மை உரிமை தின விழா ஒட்டி ஏழை பெண்களுக்கும் திருமண நிதி உதவி அனைவருக்கும் இனிய காலை. உரிமைகள் தின விழா மற்றும் சமூக நலத்துறை சார்பாக படித்த ஏழை பெண்களுக்கு திருமண நிதியுதவியுடன் தாலிக்கு தங்கம் வழங்குகிற இந்த நல்ல விழா சிறப்பாக தொடர்ந்து பணியாற்றி இருக்கிறாங்க. அதைத் தொடர்ந்து அமுதவல்லி, அந்த வகையில் பெரும்பான்மை சமுதாயங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா வசதிகளும் அந்த சமுதாயத்தினுடைய மிக முக்கியமான அங்கமாக இருந்து அதனுடைய வளர்ச்சிக்கு பாடுபடக்கூடிய சிறுபான்மை சமுதாயங்களும் அந்த வளர்ச்சியை பெற வேண்டும். அதுதான் ஒரு இன்க்ளூசிவ் சொசைட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு ஒருங்கிணைந்த சமுதாயமாக அப்போதுதான் நாம் வர முடியும். பாலங்கள் அமைக்கிறோம், பெரிய விமான நிலையங்கள் வருகிறது, மிகப்பெரிய திட்டங்கள் நிறைவேற்றுகிறோம். இதெல்லாம் ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியில் ஒரு மாற்றம் வருகிற போது அது மாத்திரமே ஒரு சமுதாயத்தினுடைய மாற்றமாக அமைந்துவிட முடியாது. அந்த சமுதாயத்தினுடைய மக்களுக்கு என்ன செய்கிறோம்? மார்ஜினலைஸ்டு பீப்புள் என்று சொல்லக்கூடிய விளிம்பு நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த அரசாங்கம் எந்த அளவிலே கைவிட்டு விடுகிறது. சமுதாயத்தில் சிறுபான்மை சமுதாயங்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களையும் ஒருங்கிணைத்துக் கொண்டு அவர்களுடைய முன்னேற்றத்திற்கு அந்த அரசு எந்த வகையில் செயல்படுகிறது என்பதை நீங்கள் எடுத்துக்கொள்ளும்போதுதான் அந்த சமுதாயத்தினுடைய ஒட்டுமொத்தமான வளர்ச்சி வருகிறது. நீங்கள் ஜிஎஸ்டிபி, கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் என்று சொல்லக்கூடிய ஜிஎஸ்டிபியை நீங்கள் பார்த்து என்று சொன்னால் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய இந்த ஆட்சி என்றைக்கும் இல்லாத வகையில் 16% வளர்ச்சியை நம்முடைய முதலமைச்சருடைய ஆட்சி தான் இன்றைக்கு பெற்றது. அது நமக்கெல்லாம் பெருமையாக இருக்கிறது. அந்த குறியீட்டிலே நாம் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டும் என்று சொன்னால் சமுதாய நலத்திட்டங்களுக்கு நாம் என்ன செய்கிறோம்? மகளிர் உரிமை தொகையை வழங்குகிறோம். மகளிர் உரிமை தொகையாக 1000 ரூபாய் தருகிறோம். இன்றைக்கு 1,30,00,000 பேருக்கு நாம் அதில் இன்றைக்கு மகளிர் உரிமை தொகை வழங்குகிறோம். மகளிர் இன்றைக்கு விடியல் பயணங்களை மேற்கொண்டு வருகிறார்கள். நம்முடைய பெண்கள் புதுமை பெண்களாக இன்றைக்கு படிக்கப் போகிறார்கள். இப்படி வரிசையாக நான் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆக இந்த திட்டங்கள் தான் நாம் இந்த சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்திற்கு கை கொடுக்கக்கூடிய திட்டங்களாக இன்றைக்கு அமைந்தது. எனவே சமுதாயம் முன்னேற்ற வேண்டும், சமுதாய முன்னேற்ற திட்டங்கள் வர வேண்டும், பொருளாதார முன்னேற்ற திட்டங்கள் வர வேண்டும். அது இரண்டும் வரக்கூடிய இந்த வளர்ச்சி தான் ஒரு ஒருங்கிணைந்த வளர்ச்சியாக இருக்கும். அதில் மிக குறிப்பாக